Next problem. Find the coordinates of the point which divides the join of -1, 7 and 4, -3 in the ratio 2:3. அப்போ இத Aன்னு எடுத்துக்கலாம். இத Bன்னு எடுத்துக்கலாம். அப்போ x1 equal to x1 equal to -1, y1 equal to 7, x2 equal to 4, y2 equal to -3, m1 equal to 2, m2 equal to 3. ஃபார்முலா எழுதிக்கலாம். x, y equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 by m1 plus m2. That is equal to 2 into 4 plus 3 into -1 divided by 5, 2 plus 3, 5. m1 is 2 into y2 is -3 plus 3 into 7 divided by 5. இது 8, இது -3 அப்போ 5/5 வரும். இது -6, இது 21 அப்போ 21 - 6 வந்து 15/5 equal to 1, இந்த bracket போட்டுக்கோ. 1, 3. Next, second problem. Find the coordinates of the points of trisection of the line segment joining 4, -1 and -2, -3. அப்போ A, Bன்னு எடுத்துக்கலாம். A 4, -1 இது -2, -3. ட்ரைசெக்ஷன் குடுத்துருக்காங்களா? அப்போ P, இது Q. அப்போ சொல்யூஷன் P divides AB internally in the ratio 1:2. Q divides AB in the ratio 2:1. அப்போ 1:2 ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்து 2:1 செகண்ட் பார்க்கணும். அப்போ 1:2 அப்போ x1 equal to 4, y1 equal to -1, x2 equal to -2, y2 equal to -3. அப்போ ஃபார்முலா xy equal to m1 x2 plus m2 x1 by m1 plus m2, m1 y2 plus m2 y1 by m1 plus m2. அப்போ m1 equal to 1, m2 equal to 2. அப்போ 1 into x2 -2 plus 2 into x1 is 4 divided by 3, m1 is 1. அப்போ 1 into y2 is -3 plus 2 into y1 is -1 divided by 3. That is equal to -2 plus 8 by 3, -3 -2 -5/3. Which implies 6/3. So 2, -5/3. Next, Q divides AB internally in the ratio 2:1. அப்போ m1 equal to 2, m2 equal to 1. இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணலாமா? Therefore x, y equal to m1 x2. m1 is 2 into -2 plus m2 x1. 1 into 4 divided by 3, m1 y2. m1 is 1 into
y2 is -3 plus m2 y1. அப்ப m2 is 1 into y1 is -1 divided by 3. இப்போ -4 plus 4 இப்போ 0 ஆயிடும். கமா -3 -1 சாரி m1 y2 2:1 m1 is 1 into y2 is -3 இப்போ 6 இல்லையா m1 into y2 2 into இப்போ -6 plus m2 y1 m2 is 1 into y1 is -1 அப்போ -1 by that is equal to 0, -7 7/3 இதான் நம்மளோட ஆன்சர். Next, third problem. To conduct sports day activities in your rectangular shaped school ground ABCD. கிராஃப்ல அப்போ இது A, இங்க B, இங்க C, இங்க D. ரெக்டாங்குலர் ஷேப்னு குடுத்துருக்காங்க. Lines have been drawn with chalk powder at a distance of 1 meter each. இப்போ இங்க 1, 2, 3, 4, 5, 6 up to 10 வரை. 10 வரை இல்ல எக்ஸெட்ரா போகும். 1 meter each. 100 flower pots have been placed at a distance of 1 meter from each other along AD. இப்போ இந்த AD இருக்கு இல்லையா அதில் வந்து 1 மீட்டருக்கு இடையில விட்டு 100 ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கிறாங்க. அப்போ 1 மீட்டருக்கு இடையில இங்க இருந்து 1 மீட்டர், இங்க இருந்து 1 மீட்டர் அந்த மாதிரி. எக்ஸெட்ரா அப் டு 100 ஃப்ளவர் பாட்ஸ் இங்க இருக்குது. இப்போ நிகாரிகா ரன்ஸ் 1/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் AD ஆன் த செகண்ட் லைன். அப்போ நிகாரிகா நிக்கிறது நிகாரிகா வந்து செகண்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்றா. அவ வந்து 1/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் AD. அப்போ டிஸ்டன்ஸ் AD AD ஈக்குவல் டு 100 மீட்டர். 100 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளவர் பாட்டுக்கும் இடையில வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ 100 மீட்டர். அப்போ நிகாரிகா டிஸ்டன்ஸ் கவர்டு பை நிகாரிகா. நிகாரிகா ஈக்குவல் டு 1/4 ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஏடியா. அப்போ 1/4 ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஏடி ஈக்குவல் டு 20 மீட்டர் 25 மீட்டர். இப்போ இங்க ஒய் ஆக்சிஸ்ல வந்து 25, ஒய் ஆக்சிஸ்ல 25, எக்ஸ் ஆக்சிஸ்ல 2. இப்போ 2, 25 இதுல 2, இதுல 25. அப்போ நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 2, ஒய் கோஆர்டினேட் 25. இப்போ நிகாரிகாவுக்கு வந்து ஏ பாயிண்ட் 2, 25 நிகாரிகா பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம். n ஆஃப் 2, 25. நெக்ஸ்ட் Prit runs 1/5 of the distance AD. இப்போ Prit distance covered by Prit equal to 1/5 of AD. அப்போ 20 மீட்டர். அப்போ இவ எங்க இருக்கா 8th லைன்ல Prit இருக்கா 8th லைன். அப்போ இங்க 7 இங்க 8 வருமா. இப்போ 8 லைன்ல Prit இருக்கா. அவ 20 மீட்டர். அப்போ இங்க வச்சுக்கலாம் நம்ம. பண்ணிட்டு நீங்க 25 இதெல்லாம் என்னால போட முடியல. 25 இங்க வரும். இங்க 20 வச்சுக்கலாம். இப்போ 20. இப்போ 8, 20. இப்போ N இது P. அப்போ 20 மீட்டர். அப்போ P ஆஃப் 8, 20. Next, what is the distance between the both
ஃபிளாக்ஸ். இப்ப இங்க ஒரு ஃபிளாக் இருக்குது. கிரீன் ஃபிளாக் இல்லையா? நிகாரிகாவோட ஃபிளாக் வந்து கிரீன் கலர். இது வந்து ரெட் கலர். ரெட் கலர். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த ஃபிளாக்ஸ்? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. Distance between the flags equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So root of 8 minus 2 the whole square plus 20 minus 5 the square 25. So 6 square அப்போ 36 plus 25 equal to root 61. Next என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if Rashmi has to post a blue flag exactly half the way between the line segment joining the two flags, where should she post her flag? இப்போ 2 ஃபிளாகையும் ஜாயின் பண்ணோம்னா, இடையில வந்து எந்த இடத்துல வந்து ராஷ்மியோட ஃபிளாக் வரும்? ப்ளூ ஃபிளாக் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். இருக்கு இல்லையா? 225, 8, 20க்கு மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் கிரீன் அண்ட் ரெட் ஃபிளாக் equal to first 2, 25, second point 8, plus 8 by 2, 25 plus 20 by that is equal to 10 by 2, 45 by equal to 5, 22 by 22 point. அப்போ ராஷ்மியோட ஃபிளாக் வந்து எங்க வரும்? 5ல 22.5 வரும். 5, 22.5 இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் find the ratio in which the line segment joining the points -3, 10 and 6, -8 is divided by -1, 6. Solution A of -3, 10, B of 6, -8. ரேஷியோ கேட்டிருக்காங்க. x, y கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபார்முலா x, y equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 by m1 plus m2. x1 equal to -3, x2 equal to 6, y1 equal to 10, y2 equal to -8. இதில் பார்க்கலாம். So x, y equal to -1, 6 equal to m1. அப்போ 6 m1, m2 is தெரியாது. x1 is -3. அப்போ -3 m2 divided by m1 plus m2, m1 is m1, y2 is -8. அப்போ -8 m1, y1 is 10 plus 10 m2 by m1 plus m2. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணலாமா? இதை இல்லை செகண்ட் இதை எடுக்கலாம், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இதை எடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். 6 m1 -3 m2 divided by m1 plus m2 equal to -1, which implies 6 m1 minus 3 m2 equal to minus m1 minus m2. இது 7 m1 equal to 2 m2, which implies m1 by m2 equal to 2 by 7, which implies 2 is to 7. The answer. Next,
Find the ratio in which the line segment joining a of 1 comma minus 5 b of minus 4 comma 5 is divided by the axis அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா y equal to 0. Also find the coordinates of the point of division. அப்போ இங்க வந்து நமக்கு என்ன குடுத்திருக்காங்க? A குடுத்திருக்காங்க, B குடுத்திருக்காங்க. XY குடுக்கல. அடுத்தது M1, M2 குடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? M1 is to M2 எடுப்போம். இத டிவைட் பை M2 பண்ணுவோம். அப்ப இது வந்து 1ஆ மாறும். இத நம்ம Kன்னு எடுத்துப்போம். K is to 1. அப்போ சொல்யூஷன். அப்ப நம்ம கண்டுபிடிச்சதுலருந்து M1 equal to K, M2 equal to 1. இப்போ A A, Bல இருந்து x1, y1, x2, y2 எழுதிக்கலாம். x1 equal to 1, x2 equal to minus 4, y1 equal to minus 5, y2 equal to 5. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். x, y equal to ஃபார்முலா எழுதிக்கலாம். m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, comma m1 y2 plus m2 y1 by m1 plus m2. Oh, m1 is k. K into minus 4k plus 1 m2 is 1, x1 is 1 divided by k plus 1, comma m1 is k, y2 is 5, so 5k plus m2 is 1, y1 is minus 5, அப்போ minus 5k by k plus 1. m2 is 1 அப்போ அப்போ 5k minus 5 divided by k plus 1. Okay, left side y equal to 0 divided by the x axis, அப்போ y equal to 0. அப்போ x, 0. அப்போ இதை equate பண்ணலாமா? 5k minus 5 divided by k plus 1 equal to 0. Y coordinate equate பண்றோம். இப்போ 5k minus 5 equal to 0. 5k equal to 5. அப்போ k equal to 1. அப்போ இங்க k is to 1 என்ன ஆகும்? Therefore, k is to 1 equal to 1 is to 1. இப்போ ratio m1 equal to 1. அதாவது m1 by m2 equal to 1 by 1. That is 1 is to 1. Next, find the coordinates of the point of division. அப்போ x is equal to x, 0 கண்டுபிடிப்போம். அப்போ x is equal to minus 4k வா? அப்போ minus 4 plus 1 divided by 2, இது 0 இல்லையா? அப்போ minus 3 by 2, அப்போ நம்மளோட coordinate வந்து minus 3 by 2, 0. Ratio 1 is to 1. Next part அடுத்த வீடியோல பார்க்கலாம். Please share and subscribe my channel. Thank you.